சஹீல் புகாரில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார் 3896 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவதற்கு அந்த காலத்துக்கு முன்னாலே ஹதீஜா எல்லாம் மரணிச்சிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபலபித சனத்தைன கரீபம் மின் தாலிக். ரசூலுல்லாஹ் 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 அல்லது 2க்கு மாதிரி சொன்னாங்க என்ன சும்மா இருந்தாங்க, எதுவும் இல்லை, மனைவி இல்லை, அப்படி இருந்தான். வணக்க ஆயிஷா வஹிய பின்து சித்து சினீன். ஆயிஷாவை வந்து என்ன, அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசா இருக்கிற டைம்ல நக்கஹ முடித்தார், அதாவது ஒப்பந்தம். சும்மா பனாபிகா பின்னர் அதாவது ஒன்று சேர்ந்தார்கள். வஹிய பின்து திஸ்ஐசினின் 9 வயதா இருக்கும் பொழுது ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்த்தவர்கள் யாருன்னா அவங்க பெத்தெடுத்த ஆசையோடு இருக்கக்கூடிய இரக்கத்தோட பண்போடு இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவரோட தாய். அதனால வெளியில் உள்ளவங்க பெரிய இறக்கம் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை. அதை விருப்பமா ஏற்றுக்கொண்டது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு. நிறைய ரசூலுல்லாஹ்வோட செய்திகளை காது கொடுத்து விருப்பமே தானே காது கொடுத்து கேட்பாங்க. கேட்டு கூடுதலா அறிவிச்சது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்க சொல்லக்கூடிய பாதிப்புகள்லாம் அதுல இருந்திருந்தா ஆயிஷா முதலானது இவர்கள் செய்தி ஒன்றைகள் எல்லாம் கொடூரமா அறிவிக்கணும்னு சொல்லி என்ன எதையாவது சொல்லியிருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமானவராகவும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா விருப்பமானவராக இருந்தாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சும்மா கதை அடக்கிறதுக்கான சொல்லிட்டு போறது. ஹிஷாம் அவருடைய தந்தை வழியாக வழியாக அறிவிக்கிறார். இந்த அந்த ஹிஷாமை உருவாக வச்சுதான் இந்த சப்ஜெக்ட் என்னது போய்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இந்த செய்தி மிக தெளிவான ஒரு செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சஹீல் புகாரி 4251 இலக்கத்துல வருகிறது. இப்ப அதை லைஃப் ஆக்கினாங்களா, இந்த ஹதீஸ் பாருங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் எப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியா உம்ரத்துல் கதா அல்லது மக்கா வெற்றி இந்த டைம்ல வந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அது உம்ரத்துல் கதால வந்த டைம்ல நினைக்கிறேன். ஹம்சாவோட மகள் சின்ன பிள்ளை. அவங்க பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வராங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்கறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்சாவுடைய மகளை நீங்க முடிக்க மாட்டீங்களா, திருமணம் முடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த திருமணம் முடித்தல் அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்கள மனைவியா ஏற்றுக்கொள்ளல் தான். அவங்க சேர்ந்து வாழுதல்ன்றது நம்ம சொன்ன மாதிரி உடல் தகுதி என்ற பகுதி அதுல இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹா இப்னத்து அஹி மினர் ரதாஅ, என்னுடைய பால்குடி சகோதரருடைய மகன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சாச்சாவாக இருந்தாலும் அவங்களோட மகளை முடிக்கலாம், சாச்சார மகள் தானே, அவன் முடிக்கலாம். ஆனா முடிக்கலாம் என்று இருந்தாலும் ஹம்சாவுக்கும் எனக்கும் சுவைபா பால் ஊட்டிக்கிறாங்க. எனவே பால்குடி சகோதரருடைய மகளா என்ன செஞ்சிடறாங்க, அவங்க மாறிடுறாங்க. அதனால முடிக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அவங்க சின்ன வயசுன்னு சொல்லலை. சரி, இப்போ கஷ்டப்பட்டு அந்த ஹதீஸை போக்கினா இந்த ஹதீஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லலை. அடுத்தது அதாவது இந்த செய்தி வந்து அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது எங்க வருது அப்படின்னு சொன்னால் புகாரில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக புகாரில் 2881 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சில போர்வைகள், அழகான போர்வைகள் கிடைக்குது. அதை வந்து அவங்க முறையில் சொன்னாங்கன்னா மதீனாவுடைய பெண்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க ஒரு அழகான ஒரு போர்வை எஞ்சி இருக்குது. அப்ப சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. உம்மு குல்சூம் பின்த் அலி, அலியோட மகள் உம்மு குல்சூம். அவங்களுக்கு சின்ன வயசு, ஒரு 8-9 வயசுல தான் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. அப்ப அந்த திருமணம் முடிச்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியும் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர்லாம் சொன்னாங்க, உம்மு சலீத் தான் மிகவும் தகுதியானவர், உம்மு சலீத் தான் மிகவும் தகுதியானவர். அவங்க யுத்த காலத்துல வந்து எங்களுக்கு உஹதுடைய நேரத்துல வந்து பார்த்து அந்த தோல் பைகளை தைத்து தரக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க. அதாவது மகனுக்கும் பொது சொத்துல இது கொடுக்கறதுல அதாவது தகுதியா இருந்தாலும் எடுத்து கொடுக்கறது உமர்லாம் பேணுதல் காட்டினாங்க. மனைவி கொடுக்கறதுல என்ன செஞ்சாங்க, பேணுதல் காட்டினார்கள் என்பதற்காக இந்த செய்தியை கொண்டு வருவாங்க. இதுவும் அவங்க திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரு அரசியல் தலைவர், ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு அவங்க செய்யறாங்கன்னா அது மாற்றப்பட்ட அவங்க இப்படி செஞ்சாங்க, இது மாற்றப்பட்டது அல்ல. ரசூலுல்லாஹ்களுக்கு நடந்ததெல்லாம் ஜாஹிலியா கால வளமையில இவங்க இப்படி செஞ்சாங்க. ஹம்சா லாங்க சப்ஜெக்ட்ல வருது, உமர் லாங்க சப்ஜெக்ட்ல வருது, இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ல என்ன செய்யுது வரக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜைனப், அதாவது ரசூலுல்லாஹ்வோட மகள் ஜைனபுடைய மகள் யார், உமாமா. உமாமா ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு தொழுகிறாங்க. திருமணம் முடிச்சது யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அலி ரலியல்லாஹு திருமணம் முடிச்சாங்கன்னா சின்ன வயசுல என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. மாற்றப்பட்ட சட்டம் எப்படி திருமணம் முடிக்கிறது? அப்ப அதெல்லாம் வந்து என்னது, அதாவது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் எடுத்து. இது வந்து 1400 வருஷத்துக்கு முந்தைய உள்ள பேசுறோம். நம்ம தான் இந்த நூற்றாண்டே சொல்லிட்டோமே, எத்தனை பேர் இப்படி என்ன முடிச்சாங்க, என்ன கலாச்சாரத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி. சோ இது அரபு கலாச்சாரம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள திருமண கலாச்சாரத்தில் இருந்தது இஸ்லாம் அங்கீகரிக்குது. ஆனா இது இஸ்லாமிய கலாச்சாரம் மட்டும் சொல்ல வேணாம், அனுமதிக்கப்பட்டது. இஸ்லாமிய கலாச்சாரம் கட்டாயம் செய்யணும், சுன்னத்துன்னு அர்த்தம். அந்த லிஸ்டுக்குள்ள என்ன செய்யாது, வராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் முன்சிர் இஜ்மா என்ற தன்ற 350வது கூற்றுல சொல்றாரு, வ அஜ்மஉ அன்ன நிகாஹல் அபி இப்னதஹு ஸகீரா அல் பிக்ர் ஜாயிஸுன் இதா ஸவஜஹா மின் குஃப்இன். இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்த கருத்திலே இருக்கிறார்கள். தனது சின்ன பெண்ணை, தனது சின்ன மகளை தகுதியான ஒருவருக்கு தந்தை முடித்து வைத்து விட்டால் அந்த திருமணம் செல்லும் என்பதில்
அனைத்து அறிஞர்களும் இஜ்மாவா இருக்கிறார். இமாம் இப்னுல் முன்திர் வந்து 350 மரணிச்ச மிக முக்கியமான ஷாஃபி மதுஹபை சேர்ந்த சுன்னா அடிப்படையில் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஃபகீஹ்கள் ஒருவர். அபூபக்கர் இப்னுல் முன்திர். இமாம் ஷாஃபி என்னது சொல்றாரு, உம்முல 7ஆம் பாகம் 163ஆம் பக்கத்துல வஸவ்வஜ கைரு வாஹித் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான தோழர்கள் இப்னதஹு ஸகீரத்தன், சிறிய வயதிலேயே தனது பிள்ளைகளை திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு, இத சொல்றாரு. இப்ப இதெல்லாத்திலும் மிக தெளிவா இருக்கிறது. எதனால நீங்க வந்து வெறுண்டு வர்றீங்க? இது வந்து இஸ்லாம் அறிமுகப்படுத்தினதா? இஸ்லாம் எங்கே அறிமுகப்படுத்திச்சு? உலக வளமையில உள்ளது. இஸ்லாம் அங்கீகரிச்சது. இஸ்லாம் அறிமுகப்படுத்தல. இஸ்லாம் அறிமுகப்படுத்தினாதான் இஸ்லாமிய கலாச்சாரம் பண்ணணும். இஸ்லாம் அங்கீகரிச்சதுன்னா இஸ்லாம் அனுமதித்த கலாச்சாரம். தேவையில்லைட்டா விட்டுருங்க, வெறுக்காம விட்டுருங்க, விளங்கிட்டா? ஆனா தலையில மாத்திரன்றது நீங்க என்ன, இது வந்து ஒரு ஹசீபத்து நஃப்ஸியா, உளத்தோல்வியையும் மார்க்கத்தை மறைக்கிறதாகவும் என்ன செய்யும் ஆகும் என்றதுல சந்தேகம் இல்லை. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அதுல வந்து அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு தகுதி இருக்க வேண்டும். அதே போல அந்த திருமணம் முடிக்கிற அந்த கணவர் ஆக இருக்கக்கூடிய ஒரு ருஷ்து என்ன, நல்ல அந்த சிந்தனை திறமை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அகதனிக்காக ஓகே, மற்ற விஷயங்கள் அதை சேர்ந்து வாழ்றதுக்காக அவைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்ன என்றதை என்ன செய்யறாங்க, அதை சொல்லி இருக்கிறார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, உலக நோக்கங்களுக்காக தந்தை என்ன செஞ்சிக்க கூடாது, முடிச்சு வைத்திருக்க. உலகா இவர் சார்ந்த இதுக்காக முடிச்சு வைக்க கூடாது. முடிச்சு வச்சிருந்தா தந்தை வலியுடைய தகுதி என்ன செய்யறாரு, இழக்கிறது. அது அரசாங்கம் என்ன செய்யும், அதை வந்து முடிவெடுக்கும் என்றதை நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வயதில்லை அப்படி என்றது திருமண ஒப்பந்தத்தில் அக்கதனிக்கா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய வயதில்லை என்பது பிறந்த நாள்ல இருந்து என்ன செய்யலாம், அந்த அக்கதனிக்காவை பண்ணி வைக்கலாம். அது வயது அந்த டைம்ல வயதில்லை, அவளுக்கு வயது கூட இவருக்கு வயது குறைவாயிருந்தாலும் சரி, இவளுக்கு வயது கூட அவளுக்கு வயது குறைவாயிருந்தாலும் சரி, அக்கதனிக்கா பண்ணி வைக்கலாம். சேர்த்து வைக்கிற வயசு என்றது பருவ வயது அடைதல், இந்த உடல் தகுதி ஆகுதல் தான் சேர்ற வயது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னால இந்த ருஷ்து, அதாவது நிர்வகிக்கக்கூடிய திறமை, பொருளாதாரம், இவைகள்லாம் அதுக்கு இருக்க வேண்டும். அந்த விஷயங்களை யாராவது பொருளாதாரங்கள் பொருட்படுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சு வச்சு விடலாம். இறுதியாக இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் என்றதுனால இஸ்லாம் இதை சொல்லலை. உலகத்துல உள்ள ஒரு கலாச்சாரம், எல்லாரும் இந்த நூற்றாண்டு வரைக்கும் செய்து கொண்டிருந்த கலாச்சாரம். அதை திருமணத்திலிருந்து வெளியே போட்டு விபச்சாரத்துக்கு மற்ற விஷயத்துக்கு இந்த குரங்கியல் குரூப் கொண்டு போயிட்டு இருக்கே தவிர, மற்றபடி இது உள்ள ஒன்றை இஸ்லாம் அங்கீகரிச்சது. இதை செய்யணும் என்ற சுன்னத்துண்டு ரசூல் சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து திருமணம் முடிச்சு தாங்கன்னு சொல்ற டைம்ல அபூபக்கர் அவங்களுக்கு உமர் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் அவங்க சின்னவங்க, மார்க்கமா இருந்த ரசூலுல்லாஹ் சின்னவங்க பதில் சொல்லிக்க மாட்டாங்க. அனுமதிக்க நான் முடிவெடுக்காம இருக்கலாம்ன்றது சின்னவங்க அடியில் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, முடிச்சு கொடுத்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதான் அவருடைய சுருக்கம். வயதில்லை இதுதான். எனவே இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டோம் அப்படி என்று சொன்னால், திருமணம் என்ற பகுதியில ஒரு பெண் மீது விருப்பம் ஏற்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து எங்கிருந்து இஸ்லாம் பேசுது, இன்றைக்கு காதல் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ற சம்பந்தமாக நம்ம அடுத்த தொடர் என்ன, காதல் சம்பந்தமாக இஸ்லாத்துடைய பார்வை என்ன கொஞ்சம் ஓரளவு விரிவாகவும் நம்ம என்ன செய்வோம், சில செய்திகளோடு வெறும் சட்டங்களை மட்டும் எடுத்துடாம இன்னும் கொஞ்சம், அதாவது ஆரம்ப காலத்தில் உள்ள செய்திகளோடும் தகவல்களோடும் சேர்த்து நம்ம என்ன செய்வோம், ஓரளவு அதை நம்ம பார்ப்போம்.